ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இது பங்குனி உத்திர வீடியோ தான் பார்ட் 2. நான் வந்து வீட்டில் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். சரி இப்போ அன்னதானம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க இந்த வெயிலுக்கு ஒரு சில்லுன்னு ஒரு தயிர் சாதம் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒலைய வச்சுட்டு அரிசியெல்லாம் நல்லா களைஞ்சி அதில் போட்டுட்டு நான் சாப்பாடு வந்து கொஞ்சம் குழன்னு தான் வடித்தேன். அப்போ தான் தயிர் சாதத்துக்கு வந்து நல்லாயிருக்கும். அது மாதிரி கர்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியான ஒரு தயிர் வாங்கிட்டு வந்து சாப்பாடு வடித்த உடனேவே அதில் தயிர்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து தாளிப்பு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய், கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு நல்லா வந்து கிண்டி வச்சுட்டேன் உப்பெல்லாம் போட்டு. அதுக்கப்புறம் மாதுளப்பழமும் வந்து போட்டு நல்லா, ஏன்னா இந்த வெயிலுக்கு அப்போ தான் வந்து கொஞ்சம் இதமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப வெயில் அதிகமாக அடிக்கிறதால அங்கே பால் குடம் தூக்குறவங்க எல்லாத்தையும் கொடுத்தா தான் அவங்களுக்கு கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். ஸோ அப்புறம் வீட்லேயும் வந்து பொங்கல் வரை செஞ்சேன். சரி அதையுமே வந்து கப்பில் போட்டு எடுத்துகிட்டு போனேன். வீட்டில் வந்து நம்ம எந்த ஒரு விஷயம் செய்யனா இது என்னோடய முதல் அன்னதானம். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் முருகனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஆனால் ரொம்ப கொஞ்சம் வீட்டில் சிச்சுவேஷன் நிறைய பேருக்கும் நம்ம ஒரு விஷயம் செய்யணும், நம்மளுக்கு சிச்சுவேஷன் நிறையா வரும் தான். பட் இருந்தாலும் அதையும் மீறி நம்ம அதை கடவுள் சொன்னால் தான் நம்மளால் வந்து ஒரு விஷயம் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் வந்து அன்றைக்கி நல்லபடியாக அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து ஆனுவல் டே எக்ஸாம்ன்றதால ஆஃப் டே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இவரும் வந்து பசங்க இல்லாமல் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு மனசே ஒப்புல. அப்புறம் பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நாங்கள் அப்புறம் கிளம்பிட்டோம். வண்டியிலே தான் போனோம். சரி அங்கே போயிட்டு அவங்க பிரிஞ்சி சாதம் எல்லாமே நிறையா கொடுத்துட்ருந்தாங்க. வாட்ரு பாட்டிலு, ஜூஸு, மோர், தயிர், வெஜிடபிள் ரைஸு எல்லாமே கொடுத்துட்ருந்தாங்க. நானும் போய் அவங்கள்ட்ட அப்புறம் பெர்மிஷன் கேட்டு அங்கே போய் பக்கத்தில் நின்று என்னால் முடிஞ்சது தயிர் சாதம் கொஞ்சம் பட் அவங்களுமே எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டதால். ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு, எங்கேயுமே நிற்க முடியல. எல்லா பக்கமும் வந்து சாப்பாடு, அன்னதானம் எல்லாம் போட்டுட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் தீ மிதிக்கிறது எங்களால் வந்து உள்ளே கோயிலுக்கே போக முடியல. ஏன்னா தீ மிதிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பால் குடம் அங்கே அவ்வளோ ஒரு க்ரௌடாக இருந்துச்சு. ஆனால் அதில் போயிட்டு நானே ஃபஸ்ட் டைம் பார்த்ததால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு வெளியில் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் பசங்களை வச்சு தான் கொஞ்சம் நேரம் பால் குடம்லாம் பார்த்துட்டு நாங்கள் அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா ரொம்ப நேரம் வந்து நிற்க முடியல, சாமியும் உள்ளே நம்மளால் பார்க்க முடியல, குழந்தைங்க வர வச்சுருந்ததால. அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு பிள்ளைங்களும் கொஞ்சம் நல்லா தூங்கிட்டாங்க. ரொம்ப டயர்டாகி அங்கே வெயிலில் வந்து நின்றுது எல்லாமே. அதுக்கப்புறம் ஈவினிங்காக தான் சரி நிம்மதியாக போயிட்டு சாமியை பார்க்கணும். ஏன்னா இந்த கூட்டத்துலலாம் போனோன்னா கண்டிப்பாக வந்து பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களே வந்து உள்ளே அலோ பண்ணல. ஏன்னா அவ்வளோ அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. பால் குடம், அலகு, முருகன் வேஷம் எல்லாமே போட்டு வந்துட்டுருந்தாங்க. வெயில் வரையும் சரியான வெயில், அங்கே நிற்கவும் முடியல. நாங்கள் அப்புறம் நைட் டைம் தான் போனோம். ஏன்னா எப்படியும் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நானே வீட்டிலேருந்து ஒரு 7 மணிக்கு மேலே தான் கிளம்புனேன். ஆனால் பெரிய பெரிய அலகுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்காக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 4 மணிக்கு மேலே வெயிலெல்லாம் போன பிறகு. அதுக்கப்புறம் வந்து முருகன் சிலைலாம் வச்சு நல்லா அலங்காரம் பண்ணி பெரிய பெரிய அளவுலாம் வந்துச்சு. நாங்கள் போகிறப்பே வந்துட்டு இருந்துச்சு வழியில். ஸோ நல்லா பார்த்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளேயே அவ்வளோ கூட்டம், எங்களால் அந்த நைட் டைமே நிற்க முடியல. உள்ளேயும் போயிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு பரதநாட்டியம் வச்சுருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ உங்கள் ஊர்லலாம் வந்து பங்குனி உத்திரம் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு விலாகில் பார்க்கலாம். பாய்.